தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பொதுவா யாரா இருந்தாலும் பிளவுஸ் தைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. யாரா இருந்தாலும் பிகினர்ஸா இருந்தாலும் சரி, பிளவுஸ் தைக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் தைக்கணும்னு நினைச்சாலே முதல்ல பாத்தீங்கன்னா பிளவுஸ் தான் தைக்கணும். அது அவங்களுக்கு மத்தவங்களுக்கு தைச்சு கொடுக்கணும், நம்மளும் தைச்சு போடணும் அழகா அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளவுஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அப்நார்மல் சைஸ் பிளவுஸை பார்க்கும்போது பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு விதமான பயம், ஒரு விதமான தயக்கம். காரணம் என்னன்னா பிளவுஸ் பெருசா இருக்குது, தைக்கிறதுக்கு டைமிங் ஆகும், தைக்கிறதுக்கு துணி இருக்காது. ஸோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையா பார்க்கும் பட்சத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விதமான ஒரு மன நடுக்கம், ஒரு விதமான பயம் இந்த எதுவுமே இருக்காது. என்ன சொல்ல போனா ஒரு நாளைக்கு 10ல இருந்து 12 பிளவுஸ் வரைக்கும் நான் இந்த பிளவுஸ் நான் தைப்பேன். உங்களாலையும் தைக்க முடியும் இந்த வீடியோ முழுமையா பார்க்கும் பட்சத்துல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிளவுஸ் பக்காவான பினிஷிங்காகவும் இருக்க போது இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. எப்படி ஈஸியாகவும் பிளவுஸ் தைக்கிறது, எப்படி பயம் இல்லாம பிளவுஸ் தைக்கிறது, எப்படி பினிஷிங்காகவும் பிளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போறோம். 48 சைஸ் பிளவுஸ் ஈஸியா எப்படி தைக்கிறது அப்படிங்கறத முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸுக்கு தேவையான கொக்கி பீஸ், எம்மிங் பீஸ் அண்டு பின்னாடி கொடுக்கக்கூடிய பட்டி பீஸ் இது எல்லாமே முதல்ல வெட்டிக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டோம்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த பட்டியோட ஒரிஜினல் அளவுக்கு ஏற்றால் போல் நம்ம பட்டி வெட்டிக்கலாம். இந்த சைஸுக்கு இந்த பட்டியோட அளவு சரியான அளவு தான். ஸோ அதனால் கீழே மட்டும் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கலாம். இந்த வீடியோ நல்லா தெரியணும், இன்னும் பக்கத்தில் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை இந்த ஸ்க்ரீனை தொட்டிங்கன்னா ஜூம் ஆப்ஷன் இருக்குது யூடியூப்பில். ஜூம் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஜூம் வேணால் பண்ணிக்கலாம், எவ்வளோ க்ளோஸாக வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம இப்போது ப்ளவுஸுக்கு பின்னாடி தரக்கூடிய பட்டி பீஸ் வெட்டிக்கலாம். 1.25 இன்ச்சு இந்த பட்டியோட அகலம் வச்சுக்கலாம். அதாவது ஃபினிஷிங் தச்சு முடிஞ்சு வரக்கூடிய அளவு 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ 1.25 இன்ச்சு வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சாச்சும் நம்ம அந்த பட்டி பீஸ் வெட்டிக்கணும். அடுத்து நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான எம்மிங் பீஸ், கிராஸ் நம்ம கரெக்டாக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஸ்லேயும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த கிராஸ்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எது நமக்கு கிராஸ் கரெக்டாக இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எம்மிங் பீஸ் இதுக்கு நான் 1/2 இன்ச்சு அளவுக்கு எம்மிங் பீஸ் கொடுக்க போகிறேன். அதனால் 1.25 இன்ச்சு அளவுக்கு அகலம் வச்சு நம்ம எம்மிங் பீஸ் வெட்டிக்கலாம். ஸோ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே எம்மிங் பீஸ் சின்னதாக கொடுக்கணுமா அல்லது 1/2 இன்ச்சு அளவு எம்மிங் பீஸ் கொடுக்கணுமா இந்த மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கணும். தைச்சிட்டு இருக்கும்போது பாதியில் இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னப்பன்னா கொஞ்சம் தைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும். முதல்ல அதுக்கேற்ற மாதிரி போல் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்யணும். ஸோ 1.25 இன்ச்சு அகலம் வச்சு இந்த பட்டி பீஸ் வெட்டியிருக்கேன். ஸோ இந்த கிராஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாயிண்ட் அதிகமாக தான் போடணும். ஸோ அதனால் இந்த கிராஸை அப்படியே ஃபாலோ பண்ணி தேவையான அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம். மேபி ஸ்டிச் பண்ணும்போது இந்த ப்ளவுஸோட கழுத்தோட அகலம் அதிகம், அதாவது உயரமும் அதிகம் அகலமும் அதிகம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பத்தாமல் கூட இருக்கலாம். தேவைப்படும் போது தைக்கும்போது திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எம்மிங் பீஸ் 1/2 இன்ச்சு அளவு எம்மிங் பீஸ் கொடுக்குறதுக்கு நான் வெட்டியிருக்கேன். ஸோ சின்னதாக கொடுக்குறதுக்கும் நீங்கள் இதே அளவு தான் வெட்டணும், பெருசாக உள்ளதுக்கும் இதே அளவு எம்மிங் பீஸ் அகலம் வச்சு வெட்டிட்டா போதும். ஓகேங்களா? இப்போ கொக்கி மாட்டுறதுக்கு உண்டான ஐ பீஸ்க்கு நான் இப்போ 3 இன்ச்சு அளவுக்கு பட்டி எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஜஸ்ட் 1 மீட்டர் துணியில் அகலமான லைன் துணியில் நம்ம இந்த ப்ளவுஸ் வெட்டியிருக்கோம். அதனால் மீதி இருக்கிற துணி என்ன இருக்கோ அதை மட்டுமே நம்ம வச்சு நம்ம ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோம். இதில் முக்கியமாக சொல்லணும்னா ப்ளவுஸோட பட்டி துணிக்கும் முன் பட்டிக்கும் பின்னாடி உள்ள பட்டி பீஸுக்கும் வேறு துணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி துணி பத்தாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து குக்கி பீஸுக்கு துணி வெட்டியிருக்கேன். ஸோ இந்த ஃபினிஷிங்கில் கரெக்டாக வந்து 3/4 இன்ச்சு அளவுக்கு ரெடியாக வந்து குக்கி பீஸ் இருந்தால் போதும். அதாவது கொக்கி வைக்கிற பீஸ். ஓகேங்களா? ப்ளவுஸில் வந்து இடது பக்கம் வரக்கூடிய பீஸ். ஓகே, இப்போ ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம முதல்ல ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இது வந்து அறுக்காத்து வெட்டியிருக்கேன். அது வந்து முன் பகுதி வரக்கூடியது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு. தொடர்ந்து பாருங்கள். முதல்ல எம்மிங் பீஸுக்கு நமக்கு என்ன அளவுக்கு தேவையான அளவுக்கு மடக்கணுமோ அதை வந்து நம்ம க்ரீஸ் போட்டுக்கணும். நம்ம க்ரீஸ் போட்டுக்கிட்டோம்னா எந்த பக்கம் நம்ம க்ரீஸ் போட்டிருக்கோமோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து கையோட அந்த கைவாட்டம் மாறாமல் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, க்ரீஸ் பக்கம் நம்ம வந்து மடிக்கணும். ஓகே, சின்னதாக ஒரு ஜாயிண்ட் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து தைக்கும்போது கரெக்டாக வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? முதல்ல வந்து இதுக்கு நல்லாவே தெரியும், இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு. பாருங்கள், பின்பகுதியிலேருந்து முன்பக்கம் வர்ற மாதிரி ஸ்லீவ்ஸ் நான் வச்சுருக்கேன். முக்கியமாக க்ரீஸ் நம்ம எந்த பக்கம் போட்டிருக்கோமோ அந்த பக்கம் தான் மடிக்கிறோம். முதல்ல 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எம்மிங் பீஸ் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 3/4 இன்ச்சு அளவு மட்டுமே இந்த எம்மிங் பீஸுக்கு நான் கொடுத்துருப்பேன். முன்பகுதியில் முடிச்சிருக்கேன். அடுத்த கை வந்து நம்ம முன்பகுதியில் ஆரம்பிக்கணும். ஸோ எங்கே முடிக்கிறோமோ அங்கே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீஸ் வந்து நம்ம முதல்லே போட்டுக்கிட்டனால தைக்கும்போது க்ரீஸ்லேயே தான் தைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கை வசம் மாறாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக உள்ளவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து எம்மிங் பீஸ்க்கு துணி வந்து மடிச்சுக்கலாம். இந்த தையல் போடும்போது தையல் வந்து 5ஆம் நம்பரில் வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் தைச்சாலுமே ரொம்பவே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம பிடிமானம் கொடுக்குற துணியாக இருந்தால் சரி தான், இல்லை எம்மிங் பீஸ் கொடுக்குற துணியாக இருந்தால் சரி தான், எப்போவுமே ரெண்டும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒரே அளவில் இருக்கான்னு சொல்லி மறக்காமல் செக் பண்ணிக்கணும். ஸோ சில நேரங்களில் வந்து இது அதிகமாகவும் சில இடத்துல கம்மியாகவும் வரனால வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கூட வரும். அதை கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் தட்டில் நம்ம பேக் டாட் பிடிக்கிறதுக்கு உண்டான மார்ஜின் இன்னொரு பக்கமும் நம்ம மார்ஜின் வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம ஒரு பக்கம் மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதே போல் நம்ம திரும்ப இன்னொரு மார்ஜின் வச்சுக்கிட்டோம்னா ஸோ 2 டாட்டும் ஒரே அளவில் பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்து இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து நம்ம பட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் உள்ள கழுத்து பகுதியை நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ கழுத்து பகுதியில் நம்ம என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம கரெக்டாக வெட்டிக்கிட்டால் போதும். ஸோ அதை விட அதிகமாக வெட்டக்கூடாது. ஸோ ப்ளவுஸில் வந்து நம்ம எப்போவுமே மார்ஜின் என்ன பண்ணுறோம்னா, ப்ளவுஸ் கழுத்தளவு எந்த அளவு வெட்டணுமோ அதுதான் நம்ம மார்ஜின் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பின்னாடி பட்டி வந்து கொடுத்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எதற்காக வந்து இந்த மாதிரி பட்டி பீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ பேக்கு வந்து லிஃப்டிங் ஆகாமல் இருக்கணும். அதற்காக வந்து இந்த எக்ஸ்ட்ரா பட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக இடுப்பு பகுதியில் நல்லா க்ரீப் கிடைக்கும், பேக் லிஃப்டிங் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த பகுதியை நான் இப்போ சின்னதாக ஒரு ஜாயிண்ட் வர மாதிரி வச்சுருக்கேன். என்ன தான் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது ஜாயிண்ட் போகிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து ஒரே பக்கம் அந்த ஜாயிண்ட் வராமல் இந்த மாதிரி நெரிச்சு விட்டுக்கோங்க. தேவைப்படுறவங்க இந்த இடத்த வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வகுந்து விட்டு நம்ம பட்டி வச்சு தைக்கும்போது ஸோ அந்த இடத்துல ரொம்பவே தடிமானம் இல்லாமல் இருக்கும், ரொம்பவே மொத்தமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி அர்க்கத்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பிடிமானத்துக்கு உண்டான அளவு எவ்வளவோ அதே அளவில் நம்ம இப்போது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸோட வெளிப்பகுதியில் இப்போ நான் பட்டி வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து இப்படியே நம்ம தைச்சி மேலே வந்து அமுக்கு தையல் வர்ற மாதிரி நம்ம தைச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள். ஸோ எந்த பிளேஸ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல கரெக்டாக நம்ம மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா?
ப்ளவுஸில் இந்த மாதிரி அமுக்கு தையல் போடும்போது அந்த பட்டி மேலே கரெக்டாக வந்து ஒரே அளவில் வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரே சீராக வந்து அமுக்கு தையல் வந்து நம்ம போடணும். அதாவது பட்டியிலேருந்து கீழே இறங்கிறாமலும் நழுவிடாமலும் வந்து நம்ம தையல் வந்து போட்டோம்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் இதுவும் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கும்னா அது வந்து மாற்றத்தக்கதல்ல. ஏன்னா ப்ளவுஸில் வந்து பேக்கில் கொடுக்கக்கூடிய அந்த பட்டி நல்லா அழகாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கே ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே நல்லா வந்து ஒரு லுக்காக இருக்கும். இது பொதுவாக வந்து யூஸ்வலாக அது வந்து இப்போ தெரிஞ்சவங்க ரொம்பவே நல்லா தெரிஞ்சவங்க ஸோ இந்த பட்டி வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வந்து கிரேட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஸோ தெரியாதவங்க இந்த விஷயத்தில் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக இந்த மாதிரி பட்டி கொடுக்கும்போது எக்ஸாக்ட்லி சேம் கலர் மெட்டீரியல் அதில் வந்து கொடுக்குறதுக்கு பாருங்கள். இன்கேஸ் இதுக்கு வந்து பாருங்கள் நான் வேறு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரே கலரில் வருது. இதில் வேறு கலர் மாதிரி தெரியாது. ஸ்டிச் பண்ணி பார்த்தாலும் வந்து வேறு கலர் தெரியாது. பாருங்கள் ஒரே கலரில் வர்ற மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம பேக் டாட் பிடிச்சிக்கலாம். பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து மார்ஜின்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால ஸோ அந்த மார்ஜினை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா போதும். 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவில் ஷார்ப்பாக ஆரம்பித்து ஊசியோட தையலில் முடிக்கணும் இந்த மாதிரி. ஸோ இதற்காகத்தான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து பேக்கில் வந்து டாட் மார்ஜின் வைக்கிறதுங்கிறது இதுக்காகத்தான். ஓகேங்களா? ஸோ 2 டாட்டுமே ஒரே அளவுலையும் ஒரே நேர்கோட்லேயும் ஒரே வந்து பிடிமானத்துலேயும் வந்து இருக்கணும். ஸோ ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வந்து போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதற்காகத்தான் பாருங்கள் 2ம் ஒரே அளவில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து டாட் பிடிக்கும்போது ஃபினிஷிங்காக நமக்கு வந்து ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த அளவுகளும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு 46 அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 46ல் 4ல் ஒரு பாகம். ஓகேங்களா? அந்த அளவு 4ல் ஒரு பாகம் 11.5 இன்ச்சு நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 11.5 இன்ச். ஓகே, சரியாக வருதுங்களா? ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து மார்ஜின் கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். டாட் பிடிச்ச பிறகும் நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு துணி இதில் வர்ற மாதிரி வெட்டணும். அது போக பிடிமானத்துக்கும் துணி வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து நம்ம இப்போது முன்பாகம் தைச்சிக்கலாம். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் எல்லாமே வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டான விஷயங்கள் தான். இப்போ வந்து முதல்ல பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் பட்டிக்குமே நான் உள்ளே கொடுக்கக்கூடியது வேறு துணி தான் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் தெரியாது. முன்பகுதியிலேருந்து ஆரம்பித்து பின்பகுதியில் வந்து முடிக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பட்டி தைச்சிக்கலாம். 2வது பட்டி தைக்கும்போது பின்பகுதியிலேருந்து முன்பக்கம் முடிக்கிற மாதிரி. அதாவது முன்பகுதிங்கிறது கொக்கி பீஸ் வர பகுதி, பின்பகுதி அப்படிங்கிறது வந்து சைடு ஜாயிண்ட் பகுதி. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போது சைடு ஜாயிண்ட் அதாவது பின்பகுதியிலேருந்து முன்பகுதியில் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பட்டியோட அளவு அகலம் அந்த நீளம் எல்லாமே நம்ம எக்ஸாக்ட்லியாக நம்ம பார்த்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இதை விட அதிகமாக தேவையில்லை. இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு இந்த பட்டியோட நீளம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து முன்னாடி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம டாட்டுக்கும் பாருங்கள் நம்ம ஒரு பகுதியில் ஒரு பக்கத்தில் மார்ஜின் வச்சுருக்கேன். ஸோ இதே மார்ஜினை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து மார்ஜின் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி முதல்ல ஊசி குத்து போட்டு டாட்டோட மார்க்கிங் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2யும் ஒன்றா மடித்து போட்டு ஒரு க்ரீஸ் எடுத்துட்டோம்னா ஸோ 2மே நம்ம டாட் பிடிக்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு க்ரீஸ் எடுத்துக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டாட்டுக்கு மார்ஜின் போட்ட பகுதி உள்ளே போகிற மாதிரி நம்ம டாட் பிடிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் வரக்கூடியது இதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி மடித்து போடணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி. பட் இந்த மடிக்கும்போது நம்ம
சென்டர் டாட்டுக்கு நம்ம டாட் அறுக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 2 அறுக்காத்தும் கரெக்டாக ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், டாட்டோட அளவு 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். கீழ் பக்கம் மடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் தைக்கக்கூடியவங்க ரெண்டும் ஒரே மாதிரி தைச்சிருவாங்க இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ரெண்டும் ஆப்போசிட் சைடில் மடித்து போட்டு டாட் பிடிக்க முன்னாடி நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக நம்ம டாட்டுக்கு ஆல்ரெடி நம்ம மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டாட் வந்து பிடிக்கணும். ஓகேங்களா? டாட் பிடிக்கும்போது அவசரப்படாமல் தையலோட அளவு 3ஆம் நம்பரில் நான் இதுக்கு வச்சுருக்கேன். ஸோ வந்து 2 டாட்டையும் பிடிச்சி கரெக்டாக முதல்ல இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள் அறுக்காத்து. ஓகே, இப்போ ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துடலாமா? பாருங்கள், ரெண்டும் ஒரே அளவு நம்ம பிடிச்சிருக்கோம். என்ன தான் நம்ம மார்ஜின் வச்சாலும் தச்சு முடித்த பிறகு ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செக்கிங் பண்ணி நம்ம தைக்கும் பட்சத்தில் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து எந்த விதத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் நம்ம எந்த வித மிஸ்டேக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்களே தப்பு பண்ணணும்னு நினச்சாலும் கூட கண்டிப்பாக தப்பு நடக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே தைக்கும்போது. ஸோ இந்த இடத்துல வந்து சென்டர் டாட் உள்ளதாக சின்னதாக இந்த மாதிரி நம்ம வெட்டி விட்டுக்கலாம். சில பேர் வந்து அந்த இடத்துல வந்து மடித்து தையல் போடுவாங்க. ஸோ அதற்கு வந்து இது தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கலாம் ரெண்டுலேயுமே. ஸோ ஓப்பன் வந்து தெரியாது. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு தடிமனான அந்த அந்த இது வராது, அதாவது ரொம்ப மொத்தமாக இருக்கும். அந்த மடித்து தைக்கும்போது மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி விட்டு தைக்கும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுக்கும். ஸோ ப்ளவுஸ் போடும்போது அழுத்தம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நடு டாட்டுக்கு பாருங்கள், க்ரீஸ் கொக்கி பீஸ் வரதை நேராக வச்சுக்கணும் மடித்து போட்டு. ஆல்ரெடி அதுக்கும் வந்து நம்ம டாட் மார்ஜின் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து இந்த மாதிரி க்ரீஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஷார்ப்பாக முடிக்கிற மாதிரி 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து ஷார்ப்பாக முடிக்கிற மாதிரி. அதாவது சென்டர் டாட்லேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி முடிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேங்களா? நடு டாட்டுக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடி சென்டர் டாட்டு. ஓகே, இந்த பேசிக்கில் நமக்கு வந்து பிடிக்கணும். அடுத்து ஆம்கோல் டாட்டுக்கு பாருங்கள், க்ரீஸ் இந்த 2 டாட்டையும் மடித்தாலே போதும். ஆம்கோல் டாட்டுக்கு அழகாக வந்து க்ரீஸ் கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த க்ரீஸை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கணும். அதுலேருந்து நம்ம வந்து ஆம்கோல் டாட் பிடிக்கணும். இந்த மாதிரி மடித்து போட்டு பார்க்கும்போது பாருங்கள், அந்த 3 டாட்டு பிடிக்கக்கூடிய இடமும் ஒரே நேர்கோட்டில் நல்லா படிஞ்சு இந்த மாதிரி க்ரீஸ் இல்லாமல் வருது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து டாட்டோட அமைப்பு வந்து நம்ம வைக்கணும். ஸோ ஆம்கோல் டாட் நடு டாட்டிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்களா? கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் ஆரம்பித்து ஷார்ப்பாக முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி க்ரீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி பிடிச்சா தான் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது சில நேரங்களில் முன்னாடி கை பகுதியில் லூஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி லூஸ் எல்லாம் இந்த டாட் நம்ம கரெக்டாக பிடிச்சாலே வராது. ஓகேங்களா? பாருங்கள், இந்த அமைப்பில் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து டாட்டோட அமைப்பு வந்து வந்திருக்கு. ஓகே, அடுத்து இன்னொன்றையும் நம்ம வந்து டாட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம டாட்டுக்கு வந்து இதுலேயுமே மார்ஜின் வச்சுருக்கோம் பாருங்கள், மார்ஜின் இருக்குது. ஸோ மார்ஜின் வரக்கூடிய இடத்துல நம்ம வந்து க்ரீஸ் மடித்து போட்டுக்கணும். நம்ம முதல்ல அந்த இன்னொரு பகுதியில் பிடிக்கும்போது எந்த அளவு பிடிச்சோமோ அதே அளவுக்கு மறுபடியும் ஒரு க்ரீஸ் போட்டுக்கோங்க. போட்டு இதில் வந்து நம்ம இன்னொரு டாட்டும் பிடிச்சிக்கலாம். ஓகே, தையல் வந்து சின்னதாக, அதாவது 2லேருந்து 3ஆம் நம்பருக்கு நடுவில் வந்து தையல் நான் வச்சுருக்கேன். ஒரு தையல் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த 2ஐயும் மடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆம்கோல் டாட் வந்து கரெக்டாக வந்து வந்துடுது. அவ்வளோதான்.
ஸோ இதற்காக வேறு எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. இந்த 2 டாட்டையும் மடித்து போடும்போது வரக்கூடிய க்ரீஸ் நம்ம ஆம்கோல் டாட்டுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக, அதாவது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பகுதியில் வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து வரணும். அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த 2க்கும் பாருங்கள், 2 பக்கமும் பாருங்கள் டாட்டோட அளவு எதுலேயுமே கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது, மாற்றமே தெரியாது. ஒரே அளவில் ஒரே நேர்கோட்டில் பாருங்கள். இன்னும் நீங்கள் நல்லா பார்க்கலாம். பார்த்தீங்களா? இந்த 2க்குமே அமைப்பு கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்குங்களா? இதில் வந்து கொக்கி பீஸ் வைக்கிற இடத்துல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அதே போல் நீளத்துலேயும் பட்டியோட கீழ் இருக்கக்கூடிய பகுதியிலும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு க்ரீஸ் நான் போட்டிருக்கேன் கரெக்டாக 1/4 இன்ச் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து முன்பகுதியிலேருந்து ஆரம்பித்து பின்பகுதியில், அதாவது சைடில் வந்து முடிக்க போகிறோம். இந்த பட்டி வந்து தச்சு முடிக்க போகிறோம். பாருங்கள், இதோட நீளம் கரெக்டாக வந்து வந்திருக்கு. கரெக்டாக 1/4 இன்ச் பாயிண்டில் ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த பட்டி தைக்கும்போது அவசரப்படக்கூடாது. ஸோ 1/4 இன்ச் பாயிண்ட்டுங்கிறது ஒரே சீராக வந்து நம்ம தையல் போடணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பட்டியோட அந்த நீளம் இந்த மேல் பீஸுக்கும் அந்த பட்டி துணிக்கும் அளவு சரியாக இருக்குது அப்படிங்கிறனால, ஸோ இன்னொரு பட்டியும் வந்து நம்ம வந்து எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி மட்டும் வச்சுட்டா போதும். பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கா? ஸோ இதுவும் கரெக்டாக தான் வரும். ஏன்னா 2லேயுமே நம்ம டாட்டோட அளவு கரெக்டாக தான் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால இதில் எந்த வித்தியாசமும் வராது. இதுலேயும் பாருங்கள், நான் வந்து க்ரீஸ் நான் போட்டிருக்கேன் சைடில், அதாவது பட்டி வந்து எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சும்மா இந்த மாதிரி செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போது சைட்லேருந்து முன்பகுதி வர மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ பிடிமானத்துக்கு உண்டான அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச் பாயிண்ட் தான். ஓகே, இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், 2ம் ஒரே அளவில் ஒரே சீராக ஒரே நேர்கோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு க்ரீஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. ஸோ ப்ளவுஸோட ஃபினிஷிங்கில் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து ப்ளவுஸ் வந்து பொட்டிக் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட அமைப்பு இருக்கும். அந்த ப்ளவுஸோட அமைப்பு ஃபினிஷிங் நல்லா இருந்தாலே போதும். ப்ளவுஸு பார்த்தாலே அந்த ஃபினிஷிங் கிடைக்கும்போது இந்த ப்ளவுஸ் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே வந்து தோணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ளவுஸ் நான் தைச்சி முடித்தேன்னா அது வந்து அயன் பண்ணி தைச்ச மாதிரி நீட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 பகுதியும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன கிராஸு ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் அதை வந்து கரைச்சி விட்டுக்கணும். பாருங்கள், ஒரே அளவாக வந்திருக்கு. இப்போ இதுலேயும் பாருங்கள், சைடு துணி நம்ம ஜாயின் பண்ணது போக இடுப்பு சுற்றளவு 46 இன்ச்சுக்கு துணி வருதான்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், 1/4 இன்ச்சு பாயிண்ட் நம்ம பிடிப்போம். அது போக சைடில் பாருங்கள் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி வந்து இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்கும்போது நான் வந்து கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன தான் இடுப்பு சைஸ் பெருசாக இருந்தாலும் நம்ம கட்டிங் பண்ணக்கூடிய ஸ்டைல்லையே இது வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சைடு பாருங்கள், ஆம்கோல் அளவு நம்ம பிடிமானம் ப்ளவுஸை வந்து சைடு தைக்கும்போது இப்படி தான் 2ம் ஒன்றா சேர்ந்து வரும். ஸோ அதனால் சைடில் ஆல்ரெடி நம்ம பேக் தட்டு தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவு க்ரீஸை வச்சுட்டு முன்பகுதியை வந்து நம்ம வந்து மடிச்சுக்கணும். இந்த மாதிரி க்ரீஸ் போட்டுக்கணும். க்ரீஸ் போட்டு இதை வந்து உள்பக்கமாக மடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைடில் வந்து நம்ம பிடிமானத்துக்கு பட்டியோட துணி அகலம் வந்து எவ்வளோ வருதோ முன்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதை விட சும்மா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக கூட வைக்கலாம்.
2.25 இன்ச்சு 3 இன்ச்சுட்ட வந்ததுன்னா வருது, அந்த அளவு தான் வருது. இதில் பாருங்கள் நான் 2.25 இன்ச்சு வைக்கிறேன். சைடில் வந்து 3 இன்ச்சு வருது, முன்னாடி வந்து 2.25 இன்ச்சு. சின்னதாக ஒரு கிராஸ் வந்து எடுத்துக்கலாம். இது எதற்காகனா பட்டி வந்து சைடில் வரதை விட முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்ததுன்னா ப்ளவுஸ் போடும்போது வயிற்றில் வந்து அந்த அழுத்தம் வந்து கொடுக்காது. ஓகேங்களா? இப்போது ஆல்ரெடி நம்ம மடிச்சிருக்கோம், அதாவது அர்க்காத் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டையும் இப்படி க்ரீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டி தைக்கும்போது ப்ளவுஸ் வந்து அழுத்தம் கொடுக்காது, அதாவது வயிற்று பகுதியில் வந்து அழுத்தம் கொடுக்காது. பாருங்கள், இது உள் பக்கமாக மடித்து விட்ருக்கேன்னா, திரும்ப கீழே உள்ள அந்த துணியவும் பார்த்தீங்கன்னா அந்த அர்க்காத்தை போட்ட க்ரீஸில் அதையும் மடித்து விட்டுக்கலாம். ஸோ மடித்து விட்டுட்டு இப்போ இந்த ரெண்டையும் அப்படியே இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரே தையலில் வந்து இதை வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ அர்க்காத்தும் நம்ம உள் பக்கம் போகிற மாதிரி மடித்து விட்டு க்ரீஸ் போட்டுக்கலாம். அதை வந்து ரெண்டையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டோம்னா பாருங்கள், பட்டி சூப்பராக அழகாக வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ சைடில் வந்து பிடிமானத்துக்கு உண்டான துணியும் வந்திருக்கு, பட்டியோட அகலமும் கரெக்டாக வந்திருக்கு, உயரமும் கரெக்டாக வந்திருக்கு. இதில் வந்து எந்த விதமான விஷயமும் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது மாற்றத்தக்கது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அளவு நம்ம பேஸ் பண்ணி சைடு கரெக்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சைடில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வராமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு பக்கமும் கரெக்டாக அந்த அர்க்காத்தை மடித்து க்ரீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீஸ்னால் இந்த மாதிரி நெரிச்சு விடுறது தான் சொல்கிறேன். திரும்பவும் கீழே உள்ள துணியை உள் பக்கமாக மடித்து விட்டு க்ரீஸ் எடுத்துக்கலாம். இது சைட்லையும் முன்னாடியும் வந்து ஆல்ரெடி அர்க்காத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து எந்த விதமான டவுட்டும் வராது. ஸோ அந்த க்ரீஸை வந்து நம்ம வந்து அந்த அர்க்காத்தை வச்சு நம்ம பேஸ் பண்ணி க்ரீஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பட்டி தைக்கும்போது அது பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு வயிற்று பகுதியில் அழுத்தம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு காட்டுறேன். ஸோ எவ்வளோ அழகாக நீட்டாக இந்த பட்டியோட ஃபினிஷிங், இந்த ப்ளவுஸோட முன்பாகம் ஃபினிஷிங் வந்திருக்கு பார்த்தீங்களா. பட்டியோட அகலம் பாருங்கள், சின்னதாகவும் இருக்க மாதிரியும் தெரியல, அதே போல் பெருசாகவும் இந்த மாதிரியும் தெரியல. அந்த கப் சைஸ் அமைப்பும் பாருங்கள் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு. சைடு மற்றும் முன்னாடி எல்லாமே க்ரீஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போது கொக்கி பீஸ் மற்றும் ஐ பீஸ் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இடதுபுறமான ப்ளவுஸோட இடது பக்கம் வழக்கமாக வைக்கக்கூடிய கொக்கி பீஸ், அதாவது கொக்கி வைக்கிற பீஸ்க்கு 2 இன்ச்சு அளவுக்கு நான் ஏற்கனவே துணி வந்து வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு பக்கம் இப்போ பிடிமானத்துக்கு மட்டும் 1/4 இன்ச்சு வர்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ ஒரு தையல் போடுறேன் பாருங்கள். ஓகே. ஸோ இது எதுக்காகனா நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து கொடுக்கும்போதும் சரி, அந்த பட்டி பீஸ் கொடுத்து மேலே அமுக்கு தையல் போட்டு திரும்ப வந்து பட்டி வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தடிமனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதற்காகத்தான் தைக்கும்போது மட்டும் அந்த இடத்துல மட்டும் 1/4 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இப்படி நடு டாட் வர இடத்துல சின்னதாக ஒரு சுருக்கம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு சுருக்கம் வந்து வச்சுருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பட்டி அமைப்பு இருக்கணும். ஸோ அது எதற்காக வச்சுருக்கேன்னா, நம்ம பட்டி அமுக்கத்தையில் போட்டு திருப்பி அது ஃபோல்டிங் பண்ணும்போது பட்டி வந்து இழுத்துட்டு இருக்கக்கூடாது. அதாவது அந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு ஏற்றாற் போல் கரெக்டாக வந்து அந்த துணிக்கு ஏற்றாற் போல் வரணும். பாருங்கள், 3/4 இன்ச்சில் வந்து இந்த பட்டியோட ஃபினிஷிங் வந்து இருக்க போகுது. தைச்சி முடித்த பிறகு அது வந்து ஒரே அளவாக ஒரே சீராக வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இன்னும் நல்லா க்ளோஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இப்படி நான் ஃபோல்டு பண்ணும்போதே அந்த பட்டி வந்து நல்லா படிஞ்சு வந்து கரெக்டாக வந்து வருது. ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்னா அப்படி தான் இருக்கணும். கரெக்டாக பண்ணுற மெத்தடுனா அப்படி தான் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் கரெக்டாக வரணும். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, சின்ன சின்ன மாறுதல் கூட ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங்காக எடுத்து கொடுக்கும்.
அது நமக்கு தைச்சாலும் சரி, அது வந்து கஸ்டமருக்கு தைச்சாலும் சரி, பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக தைச்சி கொடுக்கும்போது அவங்க ப்ளவுஸோட அமைப்பை பார்க்கும்போது அவங்கள வந்து இன்னும் வந்து நமக்கு ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ ப்ளவுஸ் நம்மட்ட வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம வந்து நிறைய வந்து ஆர்டர் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக கூட நம்ம அந்த கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளவுஸு வந்து இது ஐ வைக்கிற பீஸ், அதாவது வி அடிப்போம் இல்லையா? ஸோ இதற்கு வந்து நம்ம 3 இன்ச்சு அளவுக்கு ஆல்ரெடி நம்ம துணி வெட்டி வச்சுருந்தோம். ஸோ இதில் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு இந்த மேலே வரக்கூடிய பட்டியோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் அந்த 1 இன்ச்சு அளவுக்கு வரணும். இப்போ மார்ஜின் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த அளவுக்கு வந்து அமைப்பு வரணும். அதனால் எந்த இடத்துல மார்ஜின் வச்சுருக்கணும் அதில் வந்து நான் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். இது வந்து மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு. ஸோ அது போக வந்து மடிப்பு போக உள்ள பிடிமானத்துக்கு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது மேலேருந்து இந்த பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து ப்ளவுஸில் வந்து வலதுபுறம். ஓகேங்களா? கரெக்டாக 1/4 இன்ச்சு ஸ்பேஸில் ஆரம்பித்து முடிக்க போகிறோம். அதாவது மேலே எந்த அளவு பிடிக்கிறோமோ அதே அளவு தான் கீழே வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் சீராக வந்து நம்ம தையல் பிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து திருப்பி இந்த மாதிரி நெரிச்சு விட்டுக்கலாம். பட்டி பீஸ் வந்து கீழே வச்சு மேலே வந்து நம்ம மெயின் பீஸை வச்சு தைச்சிருக்கேன். அதாவது உள் பக்கம் தைச்சி அதை வந்து வெளியே ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி பாருங்கள். 2 இன்ச்சு அளவுக்கு தான் கரெக்டாக வந்து ஸ்பேஸ் இந்த பட்டியோட அமைப்பு இருக்குது. இதை தைச்சி முடியும் போது இந்த பாருங்கள், இப்படி தையல் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதையே நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணணும். ஃபோல்டிங் பண்ணுறது எதுக்குன்னா வந்து ஈஸியாக வந்து அந்த மெட்டீரியல் நமக்கு வந்து வளைஞ்சி கொடுக்கும், மடிஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த பகுதி வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ யூடியூப்பில் வந்து ஜூம் ஆப்ஷன் எப்போயோ கொடுத்தாச்சு, நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கீழே உள்ள பிசரை வந்து மடித்து விட்டு பாருங்கள், வி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணும்போதே பாருங்கள், மேலே எம்மிங் பீஸ் போக அது போக வந்து நமக்கு மெட்டீரியல் எவ்வளோ கீழே வேணுமோ ஸோ அதுலேருந்து 5 கொக்கி வர்ற அளவுக்கு நான் வந்து இந்த மார்ஜின் பண்ணி நான் வந்து தைக்கிறேன். என்ன தான் ப்ளவுஸ் வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் ஸோ இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு 5 வந்து போதும். இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து கொக்கி வச்சு போடணும் அப்படிங்கிறவங்க 5 இருக்கிற இடத்துல ஒரு கொக்கி சேர்த்து 6 இன்ச்சாக வச்சு நீங்கள் வந்து டிவைட் பண்ணி ஒரே அளவாக மார்ஜின் பண்ணி இந்த மாதிரி வந்து தைச்சி பழகுங்க. ஓகே. இப்போது மேலே பாருங்கள், இந்த கொக்கி பீஸ் தைக்கும்போது மட்டும் எம்மிங் பீஸ் போக கீழே எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நான் தைச்சிருக்கேன். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா நான் மார்ஜின் எங்கேயோ வச்சுருக்கணும் அதே இடத்துலேருந்து கரெக்டாக ஒரே அளவில் வர்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 கொக்கி பீஸும் ஐ பீஸும் பாருங்கள் தைச்சி முடிச்சிட்டேன். இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வருதான்னு பார்த்துடலாமா? பாருங்கள், பட்டியோட அமைப்பு அண்டு மேலே கழுத்தோட அமைப்பு எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்துருக்கு. பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல். இந்த மாதிரி தைக்கும் போதே நம்ம கரெக்டாக வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தைக்க கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ தைச்சி முடித்த பிறகு கழுத்து பகுதியில் வந்து கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி சில பேர் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ப்ளவுஸோட அளவுகள் அமைப்பு வந்து மாறும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொக்கி வைக்கிறதுக்கு இப்போவே நான் மார்ஜின் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் முதல்லே சொன்ன மாதிரி இடுப்பு சுட்டு அளவு 46 இன்ச்சு அப்படிங்கிறனால அதில் 4ல் ஒரு பாகம் 11.5 இன்ச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் தட்டு தைக்கும்போது அதுலேயும் வந்து நமக்கு 11.5 இன்ச்சு கரெக்டாக பிடிமானம் போக வந்துருச்சு. அதே போல் ஃப்ரண்ட்லையும் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து வெட்டி தைச்சி பழகணும். மறக்காமல் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின் அண்ட் கமெண்டில் இருக்கும். பார்த்து அதையும் நல்லா கற்றுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போது பேக் தட்டில் மேல் பகுதி நான் மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அமைப்பு இதில் வந்து முன்கழுத்து 7 இன்ச்சுக்கு மேலே, பின்கழுத்து 9 இன்ச்சுக்கு மேலே 10 இன்ச்சு வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஆம்கோல் சைடில் பிடிக்கும்போது கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட்லேயும், அதே நம்ம கழுத்து பகுதியில் பிடிக்கும்போது 1/2 இன்ச்சு பாயிண்ட்டும் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கும்.
ஸோ ஷோல்டர் லூஸ் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்புக்கு இந்த மாதிரி வந்து நம்ம மார்ஜின் வச்சுக்கிறேன். பாருங்கள், மார்ஜின் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா? ஸோ இதில் ஆம்கோல் அளவுக்கும் கழுத்தோட அளவுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த பக்கத்தில், அதாவது இடது பக்கத்தில் எப்படி பிடிச்சிருக்கோமோ அதே போல் வலது பக்கமும் ஸோ அதே போல் அளவில் நம்ம மார்ஜின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் நம்ம பண்ணிடக்கூடாது. 2 பக்கமும் ஒரே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஷோல்டரில் வந்து நம்ம 2 தையல் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிச்சிங். ஓகே, இதில் பிசுறு இல்லை, சைடு ஷோல்டர் அமைப்பு எல்லாமே கரெக்டாக வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து அமைய போகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து எந்த விதமான கரெக்ஷனும் ப்ளவுஸில் வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து ப்ளவுஸில் பேக் தட்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்லீவ்ஸில் பின்னாடி இருந்து நான் முன் பக்கத்தில் ப்ளவுஸ் வந்து கை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா? இது முன்னாடி அறுக்காத்து போட்டது. ஸோ பேக் சைட்லேருந்து அறுக்காத்து எங்கே இருக்கோ உடம்பு பகுதியிலையும் அறுக்காத்து கரெக்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து அறுக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மிடில்லேருந்து நம்ம வந்து வச்சு பார்த்துக்கணும், கை வந்து நம்ம அளவு கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே கை அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து உள்ள பிடிமானத்துக்கு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு மட்டுமே பாருங்கள், கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட். இதை விட அதிகமாக நம்ம பிடிக்க வேணாம். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் வெட்டும் போதே வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட்டு தான் எல்லாமே உள்ளே பிடிக்கிறதுக்கு துணி வைக்கிறோம். அதை விட அதிகமாக கிடையாது. இந்த மாதிரி கையை வந்து நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணணும். சில பேர் வந்து ஷோல்டர் வந்து மிடில்லேருந்து கையை வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். பட்டு யூஸ்வலாக நம்ம வந்து கை அட்டாச் பண்ணோம்னா அது சரியான முறை வந்து இதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும். முதல்ல வந்து இந்த மாதிரி தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தச்சு பழகும்போது இதே பேசிக் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் வந்து எந்த விதமாக எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்படி தைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம தச்சு பழக ஈஸியாக வந்து நம்ம கை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஸோ இந்த முறை வந்து ஒரு வழிவகை கொடுக்கும். ஓகேங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா? கரெக்டாக முடிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் எந்த விதமான கரெக்ஷனும் இல்லாமல், அதாவது கையோட ஆம்கோலும் உடம்பு பகுதியில் உள்ள ஆம்கோலும் கரெக்டாக ஒன்று போல் வந்து வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த கரெக்டான வந்து ஸ்டிச்சிங் அளவு காட்டுது. 2வது தையல் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம இன்னொரு ஸ்லீவ்ஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். கை அட்டாச் பண்ண பிறகு அது கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த மாதிரி நெரிச்சு விட்டு பழகுங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெரிச்சு விட்டுட்டு நம்ம இப்படி பார்க்கும்போது கையோட அமைப்பும் அந்த ஷோல்டரோட அமைப்பும் ஒரே நேர்கோட்டில் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம முன்பகுதியிலிருந்து இன்னொரு கை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஏற்கனவே பாருங்கள், முன்பகுதி அறுக்காத் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு பக்கம் கை அட்டாச் பண்ணும்போது அந்த அளவில் வந்து கரெக்ஷன், அதாவது எதுவுமே கரெக்ஷன் பண்ணலை, அளவு வந்து கை அளவு கரெக்டாக தான் இருந்தது இல்லையா? ஸோ அதனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக எந்த கரெக்ஷனும் வராது. ஏன்னா இன்னொரு கை கரெக்டாக வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த கை அளவும் சரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் முதல் கை ஏற்றும் போது வந்து என்ன பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் ஷோல்டர்லேருந்து முன்பகுதி கையும் வந்து நீங்கள் செக் பண்ணி கூட அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கையோட அளவு சரியாக இருந்தால் 2வது கையோட அளவும் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக எந்த விதமான கரெக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக வரும். ஓகேங்களா?
ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போது நம்ம 2வது தையலும் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது 2வது தையல் போடும்போது இது வந்து ரொம்பவே வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேல் பீஸும் அந்த லைனிங் வந்து கொஞ்சம் படியாமல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக ப்ளவுஸ் தைக்கணும். ஏன்னா சில நேரங்களில் வந்து தைச்சி முடிச்சுட்டு வெளியே திருப்பும்போது பார்த்திங்கன்னா மேல் துணி மட்டும் உள் பக்கமாக ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது கழுத்தை வந்து எம்மிங் பீஸ் கொடுக்க போகிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு எம்மிங் பீஸ். ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு எம்மிங் பீஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வெட்டி வச்சிட்டோம். ஸோ இப்போது அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அநேகமாக இந்த கழுத்தோட உயரத்துக்கு அந்த அமைப்பு வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்படும் பட்சத்தில் மறுபடியும் ஒரு சின்ன பீஸ் வெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி கிராஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ். இதில் எட்ஜில் என்ன வருதோ அடுத்த எட்ஜில் நம்ம முடிக்கணும். அதுதான் கரெக்டான கிராஸ். துணியை மடித்து போடும்போது எக்ஸ்ட்ராவாக வரக்கூடியதை கழித்து விட்டுறணும். கீழே உள்ள துணியும் மேலே உள்ள துணியும் எந்த இடத்துல ஒரே நேர்கோட்டில் இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது இன்னும் நல்லாவே நீங்கள் க்ளோஸாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பிட்டாக இருந்தாலும் நம்ம இருக்கிற துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கழுத்தோட அமைப்பு வந்து அந்த அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் திரும்பவும் ஒரு சில பீஸ் வந்து நம்ம வெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வராட்டி திரும்ப ஒரு பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் 1 மீட்டர் துணியில் தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வெட்டி தைக்கிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து அந்த ஜாயிண்ட்டு பீஸை ஒரே பக்கமாக விட்டுறக்கூடாது. சென்டரில் வந்து வகுந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி டைமிங் ஆகும், பட் நம்ம ஃபினிஷிங் தான் நமக்கு முக்கியம். ஓகே, இந்த அளவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பத்தாத பட்சத்தில் நம்ம திரும்பவும் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சின்னதாக தான் இருக்கும், பரவாயில்ல, நம்ம இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருந்தால் இருந்துட்டு போகுது. ஏற்கனவே வந்து நம்ம தைச்சிட்டு நம்ம பாதியில் நிப்பாட்டுறத விட ஒரு பீஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி ஓகே, இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையுமே சென்டர் பகுதியில் நம்ம வகுந்து விட்டுக்கணும். வகுந்து விட்டுட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து நம்ம 1/4 இன்ச்சு மடித்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சு எம்மிங் பீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு பக்கம் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்படி மடிக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே சீராக ஒரே அளவாக இருக்கணும். ஓகே, கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் வருதுங்களா? இந்த மாதிரி தான் ஒரே நேர்கோட்டில் வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து எதுக்காக நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரே சீராக வரணும் அப்படிங்கிற எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன்னா, ப்ளவுஸ் வந்து தைச்சி நம்ம போடும்போது எம்மிங் பீஸ் உள்ளே நம்ம பார்த்தோம்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி வந்து இருக்கணும். ஒரு இடத்துல ஏற்றமாக, ஒரு இடத்துல கம்மியாக, ஒரு இடத்துல பெருசாக இருந்தால் அது அசிங்கமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதற்காக தான் சொல்கிறேன். இப்போ அந்த எம்மிங் பீஸ் அளவு வைக்கும்போது பாருங்கள், எந்த விதமான ஃப்ளீட் சில பேர்லாம் சுருக்கம் வச்சு வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியுமே எதுவுமே நான் வைக்கல. பாருங்கள், என்னோடய இடது கை விரல், நான் மோதிரம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த விரல் நான் சொல்கிறேன். அது பாருங்கள் எப்படி நான் பரிமாணம் கொடுத்து தைக்கிறேன்னு பாருங்கள். சின்னதாக அந்த ரவுண்டு வர இடத்துல சின்னதாக மட்டும் சுருக்க வச்சுருக்கேன். அண்டு இன்னொரு ஆப்போசிட் சைடில் வரக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து நல்லா படிமானமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி படிமானமாக கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம எம்மிங் பீஸ் வந்து கொடுக்கணும். பாருங்கள், எந்த விதமான சுருக்கும் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஓகேங்களா? அதாவது 1/2 இன்ச் அளவுக்கு எம்மிங் பீஸ் வந்து நம்ம கொடுக்கணும். பட் ஆனால் வந்து சுருக்கம் வைக்கக்கூடியது அந்த கரெக்டாக ரவுண்டு வரக்கூடிய இடத்துல நம்ம வைக்கக்கூடிய சுருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துடக்கூடாது. சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம திரும்ப வந்து அமுக்கு தையல் கொடுத்து நம்ம உள் பக்கமாக திருப்பும்போது
அந்த ப்ளீட்டோட அமைப்பு ரொம்பவே பெருசா இல்லாம, சின்ன சின்னதா வந்து இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எம்இ பீஸ் குடுக்குறது ரொம்ப அசிங்கமா தெரியாம இருக்கும். இதில பாருங்க நான் எம்இ பீஸ் குடுக்குறேன். சின்ன சின்னதா தான் சுருக்கம் குடுக்குறேன், ப்ளீட் குடுக்குறேன். அத கரெக்ட்டா அந்த ஒரு பக்கம் சுருக்கம் குடுத்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எம்மிங் பீஸ வந்து கரெக்ட்டா வந்து படிமானம் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி குடுக்கும்போது, நமக்கு வந்து ஃப்ளீட் வந்து ரொம்ப பெருசா இருக்கணும், அப்படிங்கிற பெருசா வந்து குடுக்கணும். அப்பனா தான் வந்து இந்த எம்மிங் பீஸ் கரெக்ட்டா வந்து படிஞ்சு குடுக்கும் அப்படிங்கிற தேவையே வந்து இல்லாம போயிடும். பாருங்க. சின்னதா தான் நான் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க கரெக்ட்டா ஒரே போல கரெக்ட்டா படிமானம் குடுத்து வருதுங்களா? உங்களுக்கு வந்து ப்ளீட்டும் இருக்காது. அதே நேரத்தில எம்மிங் பீஸும் வந்து நல்லா கரெக்ட்டா இருக்கும். அந்த ரவுண்டு வர்ற இடத்துல மட்டும் நல்லா சின்ன சின்னதா வந்து நம்ம வெட்டி விட்டுக்கணும். வெட்டும்போது ரொம்பவே கவனம். நம்ம போட்டுக்கிற தையல வந்து வெட்டிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா வெட்டி விட்டுட்டு, மறுபடியும் நம்ம வந்து மேல அமுக்கு தையல் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்படி நம்ம கரெக்ட்டா வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், அதில வந்து கரெக்ட்டா நம்ம குடுக்கணும் அப்படின்னு நெனைச்சிட்டோம்னா, நம்மளே தப்பு பண்ணணும்னு நெனைச்சாலும் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து கரெக்ட்டா தச்சு தான் குடுக்கணும். தச்சு தான் கரெக்ட்டா வந்து தான் தச்சு குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துருதுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து எந்த நேரத்திலயும் வந்து நம்மளாலயும் ஸ்பாயில் ஆகாது. நம்மளே தப்பு பண்ண நெனைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. நம்ம கரெக்ட்டா தான் தப்பு பண்ணணும். கரெக்ட்டா தப்பு இல்லாம கரெக்ட்டா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஸோ தப்பு ஸ்டிச்சிங்கில வருதுன்னா, அதுக்கு காரணம் முதல் காரணம் நம்மளா தான் இருப்போம். ஓகேங்களா? இது எதுக்காக வந்து இந்த தையல் போடுறேன்னா, இது வந்து அமுக்கு தையல் போடுறேன். இந்த தையல் போடும்போது, அந்த எம்இபிஎஸோட அளவு வந்து கரெக்ட்டா வந்து படிஞ்சு ஒண்ணு போல வந்து இருக்கும். ஸோ பட்டி அதாவது எம்மிங் பீஸ வந்து கரெக்ட்டா படிமானம் குடுத்துருக்கேன். நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே, ஆரம்பிக்கும்போதே நம்ம கரெக்ட்டா வந்து ஃபினிஷிங் பண்ணி குடுக்கணும். எந்த தப்பும் இல்லாம அப்படின்னு சொல்லி, நம்ம மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம செஞ்சோம்னா, இந்த மாதிரி சூப்பரா வந்து எந்த ஒரு ஃபினிஷிங்கும் நம்ம குடுக்க முடியும். ஓகேங்களா? அழகா இருக்குங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே இது பெருசா இப்படி இருக்கே, நம்ம குடுக்குறோமே கரெக்ட்டா வருமா? வராதா? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே குடுத்தோம்னா, கண்டிப்பா அது ஸ்பாயில் ஆறக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம இடுப்பு பகுதியில ஆல்ரெடி நம்ம மார்ஜின் வச்சுட்டோம். கழுத்து பகுதியில பார்த்தீங்கன்னா, சுருக்கமே இல்லாம இருக்கு பார்த்தீங்களா? அழகா இருக்குங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க என்னதான் வந்து பார்த்துருந்தாலும், ஆல்ரெடி வந்து அரேஞ்சு எம்இபிஎஸ் எப்படி கரெக்ட்டா குடுக்குறது அப்படிங்கிறது தனியா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பேக் தட்ல மார்ஜின், ஃப்ரண்ட் தட்ல மார்ஜின். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம மார்ஜின் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்க. கரெக்ட்டா வந்து ஒண்ணு போல வந்து நம்ம வந்து அந்த சைடுல பிரிக்கக்கூடிய துணி வந்து குடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நமக்கு இந்த அளவு தான் துணி வரும் அப்படிங்கிறது நமக்கு முதல்லே தெரியும். ஒரே நேர்கோட்ல பாருங்க. எந்த இடத்துலயும் கூட கொஞ்சம் கூட துணி வந்து எக்ஸ்ட்ராவோ, இல்ல கம்மியாவோ இல்லாம ஒரே நேர்கோட்ல வருது பார்த்தீங்களா? கை சுற்ற அளவுக்கு மார்ஜின் வைக்கிறோம் இப்போ. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டும்போது போட்ட மார்ஜின் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா இருக்கு. பார்த்தீங்களா? ஒரே அளவு தையல் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் நம்ம கட்டிங் பண்ணும்போதே கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா, பாருங்க எந்த விதமான கரெக்ஷனும் இல்லாம கரெக்ட்டா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே அளவு துணி வந்திருக்கு. ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிரேட் ஃபினிஷிங் எப்பவுமே குடுக்க பாருங்க. ஓகே. இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங்லேயே நம்ம சரி பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். தைக்கும்போது வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே நம்ம வந்துடக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு எப்போவுமே வந்துடக்கூடாது.
ஸோ அடுத்த பகுதியும் நம்ம வந்து இப்போ சைடு ஜாயின் பண்ணுறோம். எப்போவுமே சைடு ஜாயின் பண்ணும்போது இடுப்பு பகுதியிலேருந்து மட்டுமே சைடு வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? சில பேர் வந்து கையிலேருந்து ஜாயின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் வந்திருக்குங்களா? ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லீவ்ஸுக்கு ஜாயின் கரெக்டாக வந்து மார்ஜின் வச்சுருக்கோம். இதுலேயும் பாருங்கள், நான் இப்படி மார்ஜின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் எப்படி தையல் போட்டிருக்கேங்கிறத பாருங்கள். ஒரே நேர்கோட்டில் வந்திருக்குங்களா? எந்த அளவு மாற்றமும் இல்லாமல். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கிரேட் ஃபினிஷிங் கொடுக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அளவு மட்டும் கிடையாது, எந்த மாதிரி அளவு நீங்கள் தைச்சாலும் உங்களாலேயும் இதே போல் வந்து உங்கள் ப்ளவுஸ் ஃபினிஷிங் நீங்கள் கொடுக்க முடியும். அதாவது கட்டிங்லேயும் ஸ்டிச்சிங்லேயும் கொடுக்க முடியும். எப்போவுமே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. இப்போ இந்த ப்ளவுஸை நான் வந்து இடுப்பு பகுதி 46 இன்ச்சு வருதான்னு சொல்லி உங்களை அளந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஓகே, இங்கே பாருங்கள் 46 இன்ச்சு கரெக்டாக வருதுங்களா? அழகா நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக 46 இன்ச்சு, அதாவது கொக்கி பீஸ் போக, கொக்கி மாற்ற பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதற்கு போக 46 இன்ச்சு கரெக்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ ப்ளவுஸோட சைஸை பார்க்காதீங்க. எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் கிரேட் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ப்ளவுஸ் ஸ்டிச்சுக்கு பழகுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எந்த ப்ளவுஸ் தைச்சாலும், எந்த சைஸ் ப்ளவுஸ் தைச்சாலும் அதை கரெக்டாக வந்து செய்யணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயமுறுத்தாது. எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து தைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரேட் ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஸ்டைலில் வந்து இந்த ஃபினிஷிங் வந்து இருக்கும், ப்ளவுஸோட ஃபினிஷிங். நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எப்போவுமே வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ளவுஸோட அமைப்பை பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குங்களா? ஸோ இதே மாதிரி இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த இடத்துலையும் எந்த சுருக்கமும் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதாவது இப்படி ஒரு கிரேட் ஃபினிஷிங் ப்ளவுஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. இதே போல வேறொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.